மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி இன்றைய தினம் தமிழ்நாடு மேலக ஆளுநர் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இன்று மாலை அவரும் 4 அமைச்சர்களும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்துடைய அறிவுறுத்தலின்படி ஆளுநரை அவருடைய மாளிகையிலே சந்தித்தோம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவர். ஆளுநர் அவர்களும் முதலமைச்சர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கக்கூடியவர். அது இரண்டுமே இன்றைக்கு சந்திப்பில் தெளிவாக தெரிந்தது. சந்திப்பு சுமூகமாக இருந்தது. விடை எப்படி வருகிறது என்பதை நீதிமன்றத்தில் தான் பார்க்கிறேன். மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. நல்லா நடந்திருக்கு சந்திப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அழைத்தால் வருவோம். 20 மசோதாக்களும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஒரு மசோதா மட்டும் இன்றைக்கு ஆளுநரிடத்தில் வேளாண் விடுமுறை சட்டம், அந்த சட்டம் மட்டும் இன்றைக்கு முன்னுரிமை மட்டும் ஆளுநரிடத்திலே இன்றைக்கு நிலுவையில் உள்ளது. இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதியாக இன்றைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் மீது சாங்ஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்காக அனுப்பப்பட்டு பல மாதங்களாக திரு கே.சி. வீரமணி அவர்கள் மீது 15 மாதங்களாகவும் விஜயபாஸ்கர் மீது 7 மாதங்களுக்கு மேலாகவும் அந்த கோப்புகள் நிலுவையிலே உள்ளன. எனவே அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு விசாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்ட விளக்கங்களை எல்லாம் அரசு தந்திருக்கிறது என்கின்ற பகுதியை சொல்லி அதற்கான அனுமதியையும் மேலக ஆளுநரிடத்தில் கேட்டிருக்கின்றோம். நாம் உடனே ஸ்பெஷலாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் தலைமையில் அசம்பிளியை கூட்டி அந்த பில்லை அனுப்புகிறோம். அது பவர் கவர்னருக்கு தான் உண்டு. அது பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. யூனிவர்சிட்டி பில்ஸு நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு நீங்கள் இருக்க பவரில் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது இல்லைன்னு தான் நம்முடைய வாதம். சட்டமன்றத்தை கூட்டி திருப்பி அனுப்பிச்சாச்சு. திருப்பி அனுப்புனா கான்ஸ்டியூஷன் படி நீங்கள் கையெழுத்து போடணும், உங்களுடைய அதிகாரத்தை நீங்களே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. ஆளுநருக்கும் அரசுக்கும் மோதல் இருந்து வந்த சூழலில் இன்று சற்று முன்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து பேசியிருக்காரு. அதாவது ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்ட சூழலில் இந்த சந்திப்பானது நடந்திருக்குது. எதுக்காக இந்த அழைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதாக்களை ஆளுநர் தொடர்ந்து காலந்தாழ்த்தி வராரு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்துச்சு. அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆளுநர் ரவிக்கு சில அறிவுறுத்தலை கொடுத்துருந்துச்சு. அதாவது முதலமைச்சரை கூப்பிட்டு இது தொடர்பாக கலந்து ஆலோசிக்க சொல்லி நீதிமன்ற அறிவுறுத்தல் படி தான் ஆளுநர் ரவி முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி தான் இன்றைக்கி அந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்குது. இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் சந்தித்த போது கூட மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், அதே போல் தங்கம் தென்னரசு, ராஜகண்ணப்பன், ரகுபதி இவங்க எல்லாமே கூட இருந்தாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியில் செய்தியாளர்கிட்ட பேசின அமைச்சர் ரகுபதியும் அதே போல் ராஜகண்ணப்பனும் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. இந்த சந்திப்பு பற்றி அவங்க சொல்லும்போது இது ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் இந்த சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் மாளிகை தரப்புலேருந்து ஒரு செய்திக்குறிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்குது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது அவங்களும் அதே வார்த்தையை கிட்டத்தட்ட அதே போல் ஒரு வார்த்தையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது சுமூகமான ஒரு சந்திப்பாக தான் இருந்துச்சு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகையோட செய்திக்குறிப்பு அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்குது. சரி, இந்த சந்திப்புக்கு பிறகு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்குமா, அந்த ஒப்புதல் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். வார்த்தையில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன், அதே போல் தமிழ் தேச விடுதலை இயக்கத்திலிருந்து தோழர் தியாகு, அதே போல் விமர்சகர் நித்யானந்தன், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜி இணைய இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் தியாகு சார்ட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சந்திப்புக்கு பிறகு ஆளுநர் முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு 2 தரப்புமே, அதாவது அமைச்சர் ரகுபதி சொன்ன விஷயமும் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது சுமூகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆளுநர் மாளிகையோட செய்திக்குறிப்பும் அதே சுட்டி காட்டுது, சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு சுமூகமான சந்திப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறீங்களா? வரணும். ஏன்னா இந்த சந்திப்பே உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி தான் நடந்திருக்கு. இல்லைன்னா இவர் அழைத்து பேசியிருக்கவே போகிறதில்ல. வெளிப்படையாக இதனால் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் கடந்த கால போக்கில் தொடர்ந்து ஆளுநர் செயல்படக்கூடாது. உச்சநீதிமன்றம் அவருக்கு கொடுத்திருக்கிற கூட்டினை ஒரு ஏற்றுக்கொள்ளணும். ஒரு முக்கியமான செய்தி நம்ம பார்க்கணும்.
இந்த வழக்கில் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு ஆளுடைய அணுகுமுறைக்கு ஒரு சிறு சமாதானத்தை கூட உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு எந்த நியாயமும் இருப்பதாக அது கருதலை. அந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அதனால் வேண்டி இனி எப்படி நடந்து கொள்கிறாருங்கிறத பொறுத்தது தான். இந்த அவர் நடந்து கொள்கிறார் என்பதை பொறுத்ததல்ல, அவர் எப்படி நடந்து கொள்ள செய்யப்படுகிறார் என்பதை பொறுத்தது. நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளணும். டெல்லியில் துணை ஆளுநர் அவர் விருப்பம் போல் செயல்பட்ட போது அந்த மாநில அரசினுடைய முதலமைச்சர் மற்றவருடைய முடிவுகளை ஏற்க மறுத்த போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று துணை ஆளுநருடைய நடவடிக்கை தவறானது, உண்மையில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் தான் ஆட்சி பொறுப்பு, அவர்கள் பரிந்துரைப்படிதான் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, உடனடியாக சட்டத்தை திருத்தி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எப்படி ஏய்க்கலாம் என்பதற்கு இந்திய அரசு வழிவகை செய்து கொடுத்தது. ஆனால் இப்போ அது மாதிரி செய்ய முடியல. ஏன்னா இது ஆளுநர், தமிழக அரசு, இவர் ரொம்ப அளவு மீறி போயிட்டாருங்கிறது ஒரு காரணம். அதனால் இனிமேல் சுமூகமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க குறிப்பிட்டிருந்தாலுமே கூட ரகுபதி ஒரு விஷயத்தை செய்தியாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிடுறாரு. அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர சொல்லி ஆளுநர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த ஆளுநர் மாளிகையோட செய்தி குறிப்பில் ஒரு விஷயத்தை நான் கவனிக்கிறேன். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க. அவங்களும் சுமூகமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதுவரை செயல்பட்டிருந்தால் இந்த வழக்கே வந்திருக்காது இல்லையா? அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படவில்லை என்பதால் தான் வழக்கே வந்தது. ஆளுநருடைய நடவடிக்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது என்று உச்சநீதிமன்றம் கருதலை. இது இப்போ மாநில அரசோடு ஏற்பட்ட சிக்கல் மட்டுமல்ல. கடந்த காலத்தில் 7 விடுதலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அவர் தொடர்ந்து மதிக்கலை. கடந்த கால உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கலை. அதற்கு பிறகுதான் அவர்கள் வேறு வழியில்லாமல் தாங்களே தங்கள் சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி கட்டளையிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஒருவருக்கு அந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்த மறுத்தார். இன்னும் 6 பேருக்கு மீண்டும் உச்சநீதிமன்றம் தலையிட்டது. தி கவர்னர் ஹேஸ் ஏர்ட் இன் கான்ஸ்டிடியூஷன், அரசமைப்பு சட்டத்தில் பிழை செய்திருக்கிறார் என்று உச்சநீதிமன்றமே சுட்டிக்காட்டியது. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னால் இந்த ஒரு சிக்கலில் மட்டும் இல்லை, இப்போ கடைசியாக கூட அதை செய்திருக்கார், மீண்டும் செய்திருக்கிறார். 161வது உறுப்பின்படி மாநில அரசு செய்திருக்கிற விடுதலை பரிந்துரைகளை ஏற்று அவர் ஆணையிடலை, இன்று வரை ஆணையிடலை, அதையும் சேர்த்து தான் மறுத்திருக்கிறார். இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இடித்துரைத்த பிறகு, முதலமைச்சரை அவர் அழைத்து பேசிய பிறகு அந்த முடிவுகளில் மாற்றம் வருகிறதா என்று பார்ப்போம். வந்தால் வரவேற்போம். சரி, புரட்சி கவிதாசன்கிட்ட கேட்போம். இந்த சந்திப்புக்கு பிறகு ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா சார்? தமிழக ஆளுநருடைய அழைப்பின் பேரில் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு ஆளுநர் மாளிகையில் இன்று சந்தித்திருப்பது வரவேற்புக்குரியது. சார் ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. ஆளுநரோட அழைப்பின் பேரில் ஆளுநரா அவரா கூப்பிடல முதலமைச்சரை, உச்சநீதிமன்றம் சொல்லி ஆளுநர் கூப்பிடுறாரு. இல்ல, அதுதான் ஆளுநர் கடந்த வாரமே அழைப்பு விடுத்துட்டார். முதலமைச்சரை ராஜபவனுக்கு சந்திக்கும்படி ஆளுநர் கடந்த வாரமே அழைப்பு விடுத்து விட்டார். அதற்கு தமிழக முதல்வர் நான் புயல் வெள்ளம் காரணமாக என்னால் தங்களை சந்திக்க இயலவில்லை, அதனால இது ஓய்ந்த பிறகு வருகிறேன் அப்படின்னாரு. இதுல ஒரு கேள்வி இருக்குங்க. அந்த புயல் ஓஞ்சிருச்சு, இந்த புயல் ஓயாது போல இருக்க. உச்சநீதிமன்றத்துடைய வழக்கு ஆளுநருக்கும் முதல்வருக்குமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்கு. அரசியலமைப்பு சார்ந்த ஒரு வினாவி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில ராஜ்பவனிலிருந்து ஆளுநர் தான் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறேன், அழைப்பு விடுக்கிறேன், வாருங்கள் முதலமைச்சர்களை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பது போல பொருட்படும்படியாக அழைப்பு விடுக்கிறார்.
அது அன்ஃபார்ச்சுனேட்லி மிக்ஜாம் புயல் சென்னையை புரட்டி போட்டு விட்டது. தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் வெள்ளம் மூழ்கடித்தது. அதனால இது ஒரு நெருக்கடியான நேரம். நெருக்கடி தீர்ந்த பிறகு சந்திக்கிறேன் என்று முறையாக பதிலும் தெரிவிக்கிறார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஐஎன்டிஏ கூட்டணியுடைய கூட்டத்திற்கு டெல்லிக்கு செல்ல நேரம் இருக்கிற முதலமைச்சர் அவருடைய முதலமைச்சருடைய இல்லத்திலிருந்து ஆளுநர் மாளிகை எவ்வளவு தூரம் என்பதை தமிழ் மக்கள் அறிவார்கள். அதனால எவ்வளவு நேரம் என்பதை தமிழ் மக்கள் அறிவார்கள். ஏன் ஆளுநர் இதே மிக்ஜாம் புயல் விஷயமாகவே தென் மாவட்ட புயல் விஷயமாகவே நம்ம கையில் இருக்கக்கூடிய வெண்ணையை விட்டுவிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதையா ஆளுநர்கிட்டே போய் சந்திச்சு, வாருங்க ஒரு பேரிடர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறது, இந்த பேரிடரை இணைந்து எதிர்கொள்வோம், அல்லது நானும் டெல்லிக்கு செல்கிறேன், பாரத பிரதமரை சந்திக்க இருக்கிறேன், நீங்களும் கூட ஒரு கோரிக்கை விடுங்கள், உங்களால் இயன்ற அளவுக்கு செய்யுங்க, தமிழகத்தினுடைய அலங்கார தலைமை ஆளுநர் அல்லவா, அதனால நீங்களும் செய்யுங்கள் அப்படின்னு கோரிக்கை விடல. எனக்கு டைம் இல்லை, நான் பிறகு பார்க்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆளுநரை வாங்க எதுக்கு சார் கூப்பிடணும்? இல்லைங்க, ஆளுநர் இல்ல அழைப்பு ஆளுநர் விடுத்துட்டாருங்க. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஆளுநர் முதலமைச்சரை சந்திக்க அழைப்பு புயல் காரணமா ஒரு 2 நாள் தள்ளி போய் பார்த்திருக்காரு, ஒரு வாரம் தள்ளி போய் பார்த்திருக்காரு. இல்ல 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 ஏங்க, நான் கேட்கறது, நீங்க தென் மாவட்ட புயலுக்கோ அல்லது மிக்ஜாம் புயலுக்கோ அவர் செலவழித்த நேரம் எத்தனை அப்படிங்கிறது ஊரறியும். நான் ஒன்றும் தவறா சொல்லலைங்க. சரி, நம்ம இன்னும் புயலுக்குள்ளே இருக்க வேண்டாம், நாம இதுக்கு வாங்க. இங்க இப்ப ஆளுநரை பார்த்து விவகாரத்துக்குள்ள வந்துருவோம். அதனால நான் வரவேற்போங்க. இருவரும், அதாவது ஒரு கை ஓசை எழுப்பாது, 2 கையும் இணைந்தால்தான் ஓசை எழுப்ப முடியும். அதனால ஒரு நாட்டில் குறிப்பா நம்முடைய ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல ஆளுநரும் முதலமைச்சரும் இணைந்து ஒரு தண்டவாளமாக இருக்க வேண்டும், இணைகோடுகளாக. அது மேலே தான் இந்த அரசாங்கம் என்கிற ரயில் ஓட முடியும். அதனால இவர் அழைச்சிருக்கிறாரு, ரைட்லி ஆர் ராங்லி, தாமதமாக முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்கிறாரு. மசோதாக்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்திருக்கலாம், இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டியதில்லை அப்படிங்கிறத நாங்க ஆளுநர்கிட்ட எடுத்து வச்சோம், முன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜகண்ணப்பன் குறிப்பிட்டாரு. இவரே கொடுத்திருக்கலாமே, அதை அங்க அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல ராஜகண்ணப்பன் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இல்ல ராஜகண்ணப்பன் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாங்க? என்ன சொல்லுங்க, தமிழக அரசு சார்பா இத எடுத்து இல்ல 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 ராஜகண்ணப்பன் அங்க சொல்லல, ராஜகண்ணப்பன் தமிழக அரசு சார்பா இந்த விஷயத்தை அங்க பேசணும் அப்படிங்கறத உள்ள பேசின தகவலை வெளியில ஒரு பிரஸ் சொல்றாரு. அவரை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நான் சொல்லல, அமைச்சர் தான். ஆளுநர் இவ்வாறு செயல்பட வேண்டும், செயல்படக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்க வேண்டியது அரசியலமைப்பு சட்டம். வெள்ளிடை மலையாக இருக்கிறது, அதை வாசிச்சு பாருங்க. ஆளுநருக்கு ஏதேனும் எல்லைக்கோடுகள் இருக்கிறதா? ஆளுநருக்கு ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கிறதா? ஆளுநருக்கு ஏதேனும் கால கெடு இருக்கிறதா? மசோதாவை பரிசீலிக்க அல்லது திருப்பி அனுப்ப அல்லது மீண்டும் கூடுதல் ஆவணங்களை கேட்டு பெற, இதெல்லாம் தெளிவாக அரசியலமைப்பு சட்டத்தில் நம்முடைய மூத்த சகோதரர் சொன்னது மாதிரி ஆர்டிகிள் 160 167 வரைக்கும் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதுல இப்படி வெளிப்படையாக எந்த எல்லைக்கோடுகளும் இல்லை. அதனால தான் உச்ச நீதிமன்றமே கைப்பே செஞ்சு நிற்குது. இதை எப்படி கையாளுவது? அப்போ அவங்க என்ன பண்றாங்க, வயா மீடியாவா நீங்க சட்டத்தால் தீர்க்க முடியாத நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டு பார்ட்டியும் பேசிக்கங்களேன், சமாதானத்தை மீறிய சட்டம் என்ன இருக்கு, எதுக்கு இங்கே சட்ட கேள்வியை உருவாக்குறீங்க, நீங்கள் 2 பேரும் மியூச்சுவலா ஒத்து போயிருங்களே அப்படின்னு சொல்ற ஒரு யதார்த்தமான சூழ்நிலைக்கு தான் உச்ச நீதிமன்றம் வந்திருக்கு. உடனே உச்ச நீதிமன்றம் ஆளுநர் தலையில் கொட்டு போட்டுச்சு, ஆளுநருடைய கழுத்தை பிடிச்சிச்சு, அல்லது கேள்வி கேட்டுச்சு, சாட்டையை சுத்துனுச்சு அப்படின்னா கதை வசனம்லாம் எழுத வேணாம். அதில் இன்னும் ஃபைனல் அட்ஜுடிகேஷன் வரலங்க, அது பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கடையில் நீங்கள் 2 பேரும் சந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒபேத ஆர்டர் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டின்படி ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார், முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார், இவங்க தரப்பு கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. அவரும் அரசியலமைப்பு சட்டத்தின் சரத்துகளுக்கு உட்பட்டு எனக்கு என்ன பவர் இருக்கோ அதான் செய்ய முடியும். ஐயா எனக்கு 100 ரூபாய் இருக்குன்னா சரி 100 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 150 ரூபாய் கொடுங்கன்னா எப்படி முடியும்?
ரைட், பேசலாம். வந்துடுறேன். சரவணோட கருத்தை கேட்டது. சரவணன், அதாவது வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, அதன்படி ஆளுநர் கூப்பிட்டாரு, முதலமைச்சர் போனார், அவங்க கோரிக்கையை அவங்க வச்சாங்க, ஆளுநர் தெளிவாக சொல்லிட்டாரு, சட்ட நுணுக்கங்களுக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹாப்பியா அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை அது எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது? இப்போது முன்னால் பேசியவர் புரட்சி கவிதாசன் சொன்னார், இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை தியாகு சார் சொன்னார், முன்வைத்தார்கள். என்ன அப்படின்னா, இது என்ன ஆளுநராக வந்து இது என்ன சொத்து பிரச்சனையா, இல்லை வாய்ப்பா வரப்பு தகராறா? ஆளுநர் வந்து விட்டு கொடுக்கறதுக்கு, இல்லை ஆளுநர் வந்து இல்லை இப்படி இது ஓகே, நான் இன்றைக்கி கையெழுத்து போட்டுடுறேன், நான் நாளைக்கு கையெழுத்து போட்டுடுறேன், ஓகே பரவாயில்ல, நம்ம சமரசமாயிடலாம். அவர் ஒரு பொம்மை. அங்கே டெல்லியிலேருந்து அவர் ஆட்ட வைக்கிறார்கள், அதுக்கேற்றது போல் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். இது ஆளுநருடைய சொந்த பிரச்சனை அப்படின்னா ஓகே, அவர் வந்து உடனடியாக இந்த சமரசத்தில் வந்து இதாகி ஓகே நம்மக்கிட்ட வந்து ஈகோவை விட்டுட்டு வந்துட்டாங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க, நம்ம வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. இது வந்து அங்கே வந்து ஒன்றிய பாஜக வந்து சித்தாந்த ரீதியாக இங்கே திமுகவோடு மோதிக்கொண்டு இருக்கிறது. அந்த சித்தாந்தத்திற்கு அடையாளமாக இங்கே வந்து ஆளுநர் இருக்கிறார். திரு அண்ணாமலை சொன்னால் எடுபடாதுன்னு சொல்லி ஆளுநரை வச்சு இங்கே அரசியல் ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது பாஜக. ஸோ இப்போ வந்து யதார்த்தமும் கிடையாது, பதார்த்தமும் கிடையாது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு ஆளுநருடைய வரையறை என்னன்னு சொல்லிட்டு. பஞ்சாப் வழக்கில் நாங்கள் இதுக்கு தனியாக உத்தரவுலாம் போட வேண்டாம், பஞ்சாப் வழக்கில் என்ன தீர்ப்போ அதே தீர்ப்பு தான் தமிழ்நாடு ஆளுநருக்கும். தமிழ்நாடு ஆளுநருக்கு என்று அரசியலமைப்பு சட்டம் வந்து தனியாக இல்லை, ஆளுநரை கண்டித்திருக்கிறது. திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன் என்று முதல் நாளில் சொன்னாங்க. எப்படி நீங்கள் இந்த இது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னும் பொழுது எப்படி நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க முடியும்னு கேள்வியையும் பார்த்து அட்டர்னி ஜெனரலை பார்த்து கேட்டாங்க. அதாவது இவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்பவும் சொல்கிறேன், பாஜகவுடைய நோக்கம் ஆளுநரின் மூலமாக தமிழ்நாட்டு அரசை முடக்க வேண்டும், தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த அந்த விஷயங்களுக்கு வந்து முட்டுக்கட்டையை போட வேண்டும், ஒரு இதை வந்து ஒரு கான்ட்ரரி ஒப்பீனியனை கிரியேட் பண்ணணும் என்ற நோக்கிலே தான் ஆளுநர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆளுநர் வந்து அரசியல் சட்டப்படி நடந்து கொள்கிறேன் அப்படின்னா அவர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்திருக்கவே கூடாது. அனுப்பி வைத்திருக்கக்கூடிய உரிமை எங்கே இருக்குது அவருக்கு? 3 விஷயந்தான் 200ல். ஒன்று கையெழுத்து போடணும், இல்லை காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு. இது ரெண்டும் இல்லை, இது வந்து குடியரசுத் தலைவர் இது பண்ணணும்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பரிந்துரைகளோட திருப்பி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆளுநர் என்ன நினைக்கிறாரு, இது வந்து நம்ம கையெழுத்து போட வேண்டிய சட்டம்னு நினைக்கிறாரு. அவருடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது, ஆளுநர் கண்டிப்பாக கையெழுத்து போட வேண்டும்னு சொல்லுது. இல்லை நான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சுட்டு இருக்கேன்னா யாரை ஏமாற்றுகிற வேலை இது? இன்னும் எவ்வளோ நாள் ஏமாத்திட்டு இருக்க போறீங்க? இது போல உச்சநீதிமன்றம் சொல்லியது 1ஆம் தேதி சொல்லிச்சு, அதுக்கு ஏதோ மிக்ஜாம் புயலில் பிஸியாக இருந்தார், அதுவாக இருந்தார். நாங்கள் இப்போ ஆளுநர் கூப்பிட்டுருக்காரு, ஆளுநர் கூப்பிட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதுனால இப்போ உச்சநீதிமன்றம் ஏன் அப்படி ஒரு கருத்தை வைத்திருக்கிறது அப்படின்னா, எதற்கு நம்ம மீண்டும் ஒரு உத்தரவை போட்டு ஆளுநருக்கு சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டும்? இது வந்து கையெழுத்து போட்டார்னா முடிஞ்சு போச்சு, கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுவார்னு சொல்லி தான் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. என்னென்னா உச்சநீதிமன்றத்திற்கு ஆளுநர் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டுடைய அரசின் மீது நம்பிக்கை இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய முதல்வர் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஸோ இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மாடல் அரசு, இங்கே திராவிட மாடல் அரசு இங்கே இருக்கிறது. இவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலையை எட்டிவிட முடியும் அப்படின்ற நோக்கில் தான் பஞ்சாபுக்கு சொல்லலை, கேரளாவுக்கு சொல்லலை, அங்கெல்லாம் உத்தரவு. தமிழ்நாட்டில் மட்டும் ஆளுநரை கூப்பிட்டு, தமிழ்நாடு அரசை கூப்பிட்டு நீங்கள் ஆளுநரை பாருன்னு சொல்லலை, ஆளுநருக்குத்தான் அறிவுரை. ஆளுநரே தயவு செய்து முதல்வரோடு பேசி என்னவோ சுமூகமாக முடிங்க அப்படின்னு சொல்லி ஆளுநருக்குத்தான் அங்கே வந்து முடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப கூப்பிட்டாச்சு, பேசியாச்சு, இப்ப ஒப்புதல் கொடுத்துருவாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. சி வயா மீடியா, நாங்க இதுல என்ன வயா மீடியா? அரசியலமைப்பு சட்டத்தில் என்னங்க வயா மீடியா? வயா மீடியாலாம் கிடையாது. இதுதான் செய்தாக வேண்டும், கையெழுத்து போட்டு தான் ஆக வேண்டும். போடலைன்னா உச்சநீதிமன்றம் கொடுக்க போகுது. இதுல வந்து நான் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிச்சுன்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது?
எந்த உரிமையும் கிடையாது. நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த தமிழ்நாட்டுடைய ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த நேரத்திலுமே உட்பட்டு நடக்கல. அவருடைய பேச்சும் செயலும் எல்லாமே அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனா இப்ப ஆளுநர் மாளிகையோட செய்தி குறிப்பில் அதான் சொல்லுது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில அரசுக்கு நாங்க தொடர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம், அந்த ஆதரவு கொடுப்போம்ன்றாரு. அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார். அதுதான் பிரச்சனையே இங்க. இல்லை வேண்டுமென்றே ராங்கான ஒரு இன்டர்பிரேஷனை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். ஒரே நிமிஷம், IAS IPS ஆஃபீஸர்ஸுக்கு வந்து கிளாஸ் நடத்துறாரு. ஒன்ஸ் அ கவர்னர் ரெஃப்யூசஸ் டு சைன் த பில் இஸ் டெட் அப்படின்றாரு. எந்த அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காத மாதிரி? இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டமா, அமெரிக்காஸ் அரசியலமைப்பு சட்டமா, இல்லை ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்பு சட்டமா? இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் வந்து நான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பேன் என்று சொல்வது என்ன ஒரு வேடிக்கை, என்ன ஒரு நாடகம். ஆளுநருக்கு வேற வழியே கிடையாது. ஆளுநருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநர் வந்து பொதுமக்கள் முன்னாடி ஒரு ஃபேஸ் சேவிங் மெஷர், ஆளுநருக்கு வந்து ஓகே ஒரு இந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவர் கிரேஸ்ஃபுல்லா எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்கு. ஆளுநர் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் உச்ச நீதிமன்றம் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே என்ன சொன்னாங்க, ஆல்ரெடி ஜட்மெண்ட் இஸ் தேர், பஞ்சாப் ஹைகோர்ட் ஜட்மெண்ட், அந்த ஜட்மெண்ட் தான் உங்களுக்குன்றதை சுட்டி காட்டிட்டாங்க. ஒரு கிரேஸ்ஃபுல் எக்ஸிட் கொடுக்குறாங்க. அந்த கிரேஸ்ஃபுல் எக்ஸிட்டை அவர் வாங்க விருப்பப்படவில்லை என்றால் அதற்கான விலையை ஆளுநர் கொடுத்தாக வேண்டும். அதற்கு தயாராக இருக்கிறாரான்னு சொல்லி ஆளுநர் தான் கேட்கணும். நம்ம இல்லை ஆளுநருக்காக இங்கே பரிந்து பேசிக்கொண்டு ஆளுநர் செய்வதெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிற்கு எதிராக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பாஜக தான் விளக்கம் சொல்ல வேண்டும், ஏன் இப்படி செய்கிறார் என்று. சார் நித்யானந்த் சார், இதுக்கான விளக்கத்தை சொல்லலாமா சார்? இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த மோதல் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் பார்வை என்னதில்? நாளை ஆங்கில புத்தாண்டு, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை மறுநாள் இது இந்த ஆண்டு இறுதியில் பல காலமாக தொடர்ந்து வந்த ஆளுநர் முதல்வர் மோதல் என்று கருதப்பட்ட விஷயம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக தமிழகத்தினுடைய சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் சந்திப்பு திருப்திகரமாக அமைந்தது என்று இந்த ஒரே சொல்லை தான் அவர் சொல்லியிருக்கார். திருப்திகரம் என்றால் அனைத்தும் திருப்திகரமாக இருந்திருக்குது என்பதுதான் பொருள். நாங்கள் இஃப் அண்ட் பட் என்று எதையுமே அவர் சொல்லவில்லை, கம்மா போடவே இல்லை, ஃபுல் ஸ்டாப், தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ ஆளுநர் அழைத்து பேசியிருக்கிறார் என்றால் ஆளுநர் முதலமைச்சருடைய ஈகோவை விட்டு என் வீட்டுக்கு வரணும் அல்லது ஆளுநர் ஈகோவை விட்டு முதலமைச்சரை கூப்பிடணும், அதெல்லாம் அவசியமில்லாத பேச்சு. நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி, நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன்படி ஆளுநர் முதலமைச்சரை அழைத்திருக்கிறார். நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகுதான் அழைத்தார் என்று நீங்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளரை கேட்டீர்கள், புரட்சி கவிதாசனை. நீதிமன்றம் சொல்லியபடிதான் அழைத்தார்கள். நீதிமன்றம் சொல்லிதான் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டன, நீதிமன்றம் சொல்லிதான் நீர்நிலைகள் பலவிடங்கள் மீட்கப்பட்டன. அப்பொழுதெல்லாம் அரசு என்ன சொன்னது, அமைச்சர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் மீட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி தான் இதுவும் நீதிமன்றம் சொன்னால் தான் செஞ்சாங்கங்கிற இன்னைக்கு வந்து அதை நீங்கள் மேற்கோள் காட்டி பேசுவதா இருந்தால், ஏற்கனவே அந்த மாதிரி நீதிமன்றம் சொன்னதுக்கு எனக்கு எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு ஆளுங்கட்சியோ அமைச்சர்களோ சொல்லியிருக்கணும். சொன்னாங்களா? அதனால் நீங்கள் அவர் கேட்ட கேள்வி தவறான கேள்வி. நீங்கள் அதையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறீங்க. இல்லை, நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அரசும் பல இடங்களில் செயல்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறேன். அப்போ ஆளுநரும் நீதிமன்றம் சொன்னால் தான் கேட்பாரு? அப்படி கிடையாதுங்க. இந்த சம்பவத்தில் ஆளுநர் நீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி இருக்கிறார். சரி, அது மட்டுமல்ல, மிக தெளிவாக ஆளுநர் இதுவரை அரசியலமைப்பு சட்டத்திலே தொடர்ந்து நான் கொடுத்து வந்த ஆதரவை தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது மாநில அரசுக்கு தொடர்ந்து நான் அரசியலமைப்பின்படி, அந்த விதியமைப்பின்படி ஆதரவு கொடுத்துத்தான் வந்திருக்கிறேன் என்ற பொருள்படி ஆளுநர் அவர்கள் அறிக்கை இருக்கிறது. தொடர்ந்து என்று சொன்னால் இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்றைக்கி இனிமேல் நான் அப்படி மாற்றிக்கிறேன் அப்படி சொல்லலை. ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம வந்து இவ்வளோ நாளாக நான் எப்படி இருந்தனோ இனியும் அப்படி தான் இருப்பேன். அப்படி அரசியலமைப்பு சட்டப்படி நான் ஒழுகி இருந்தால் அதன்படி தான் நான் ஒழுகியிருப்பதாக கருதுகிறேன், அதை தொடர்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆளுநர் இல்லை என்று சொன்னால் உடனடியாக குடியரசுத் தலைவரையோ அல்லது நீதிமன்றத்தை அணுகி அந்த ஆளுநரை மாற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்த வேண்டும். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி ஒரு ஆளுநர் செயல்பட முடியாது.
ஆக இவ்வளவு மசோதாக்களை இவ்வளவு வழிகாட்டுகின்ற இல்ல, இல்ல. நீதிமன்றம் இல்லை ராஜகண்ணப்பன் உள்ளே போயிட்டு அமைச்சர்கள் சொன்ன விஷயம் வந்து நாங்கள் வந்து ஆளுநரை பார்த்து சொன்னது அப்படிங்கிறது வந்து மசோதாக்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்துருக்கலாம். அது வந்து சட்டத்திற்கு உட்பட்டு நித்யானந்தன் சார் சொல்லலாங்க. இல்லை சார், ராஜகண்ணப்பனோட வார்த்தைகள் சொல்லப்பட்டது. ஆனால் உள்ள வந்து ஆளுநர் மாளிகையில் ஆளுநர்கிட்ட சொன்ன விஷயத்தை அவர் வந்து சொல்றாரு, நீங்களே இதை கொடுத்துருக்கலாம், நீங்களே இதை அனுமதி கொடுத்துருக்கலாம், இதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய கரிசனம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் எனக்கு ஐயா இல்ல கரிசனம் இல்ல அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்றேன். இல்ல தெளிவாக ராஜகண்ணப்பன் சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட கேக்குறேன், அப்படி சொல்லிருக்காரே இதுக்கு என்ன சார் கேக்குறேன். உள்ள கருத்தாளர்கள் நித்யானந்தம் வழக்கறிஞர் உள்பட நாங்கள் எல்லாம் சொல்வது வேறங்க. சட்ட அமைச்சர் என்ன சொன்னார், இது ஒரு விஷயம். முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார், சொல்லி இருக்கிறாரா, இது முக்கியமான விஷயம். ராஜகண்ணப்பன் சொன்னதுன்றது யார் வேணா என்ன வேணா பேசிட்டு போறான் சார். உள்ள போனாங்க சார் ராஜகண்ணப்பன். ஆமாங்க, சட்ட அமைச்சருக்கு மேலேயா, தங்கத்தினரசு போனாரு, சட்ட அமைச்சருக்கு மேலேயா ரகுபதியும் பேசினார் சார். ரெண்டு பேரும் சேர்ந்து சொன்ன விஷயங்களை தான் சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர் இதை பத்தி கருத்து சொல்லலாம், ஒரு சட்ட அமைச்சர் கருத்து சொல்லலாம், அதுக்கு மேல உள்ள அமைச்சர்கள் அவர்களோட சொந்த கருத்தை அவர்கள் சொல்லி போகலாம், தவறு கிடையாது. இப்போ நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, இது அப்பவே நீங்க கைது போட்டு தான் முடிஞ்சு போயிருக்குமே, அப்ப ஏன் போடல? இந்த கேள்வி கேட்கறதுல என்ன இருக்கு? மக்களை வந்து மடைமாற்றம் செய்ய வேண்டும். கவர்னர் இதை தவறு செய்திருக்கிறார் என்பது வலியுறுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். கவர்னர் யாரு? கையெழுத்து போட வேண்டியதானே, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் ஒரு போஸ்ட்மேன், அவருக்கு என்ன வேலை? இப்படிலாம் நிறைய பேசலாம். அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு அவர் அதிகாரம் செலுத்துகின்ற நேரத்தில் தான் அவர்களுக்கு புரியும். தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி அந்த மாதிரி வலிகள் வரும்பொழுது தான் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பது தெரியும். அதே மாதிரி இந்த இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அரசு சரியாக செயல்படவில்லை என்று கருத்து சொல்பவர்கள் எப்படி சொல்கிறார்கள்? ஒரு கடமை தவறிய அரசு காலாவதியான அரசு போலத்தானே இருக்கிறது என்று தானே சொல்வார்கள். அது வழக்கில் உள்ளது தானே, அப்படி தான் ராஜகண்ணப்பன் சொல்லியிருப்பார். அது மாதிரி அப்படி ஒரு சொல்லடையிலே வேண்டும், ஒரு சாதாரண மொழியில் சொல்வது போல் அதை போய் ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியாது. சட்ட அமைச்சர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, முதலமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள நாடு தயாராக இருக்கும். பார்ப்போம் என்ன சந்திச்சிருக்காங்க. ஒரு நல்ல சந்திப்பு, ஒரு மாற்றம், நமக்கு நம்முடைய கண்ணோட்டத்திலே இதில் மாற்றம் ஏற்படுமானால் சிறந்த ஒரு விஷயம். ரெண்டாவது வர இருக்கின்ற மாற்றம் ஏற்படும் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் அடுத்ததுக்குள்ளேயே போயிருக்க மாட்டேன். சட்டத்திற்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சொல்றாரு, அவர் அப்படியே தான் இருப்பாரு, அப்படியே தான் செயல்படுவார். விரோதமாக அவர் செயல்பட முடியாத, அவருக்கு அந்த அதிகாரம் இல்ல. அவருக்கு மேல அரசியலமைப்புக்கு விரோதமா செயல்பட சொல்லி இங்க யாரும் இவங்க கேட்கவும் இல்லையே. அவர் செயல்படல அப்படிங்கிற குடியரசுத் தலைவர் மேல பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா அப்படி செயல்பட்டா பிடிச்சி இழுப்பாங்க. they know how to pull the when to pull the rope. சரி, பொன்ராஜோட கருத்து கேட்கறேன். பொன்ராஜோட கருத்து கேட்கறேன். பொன்ராஜ் இந்த சந்திப்புல உங்களோட கருத்து என்ன, உங்களோட பார்வை என்ன? ஒரே ஒரு வரி. இன்னொரு விஷயம் நீதிமன்றம் சொல்லிச்சு, இட்ஸ் a serious matter of concern சொன்னார் வழக்கறிஞர் கூட. அதுக்கு அர்த்தம் கண்டனமா? அதுக்கு அர்த்தம் கண்டனம் இல்லை. இட் இஸ் த கண்டமபிள் ஆக்ட், கவர்னர் ஷுட் நாட் ஆக்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் கண்டனம். சீரியஸ் திங் டு திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொன்னாக்க தீவிரமாக சட்ட ரீதியாக அவர் எதுக்கு சொல்றாரு, விளக்கம் கொடுத்தாரு. தீவிரமாக இதை பற்றி ஆளுநர் வந்து தொடர்ந்து 2 பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க. ஆளுநர் வந்து சட்ட விதிமுறைப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார், நியாயப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார், இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறார்னு சொல்றாங்க. அப்படி நடந்துட்டு இருந்தாருன்னா எதுக்கே உச்ச நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு எடுத்துக்குது? தமிழ்நாடு அரசு டிஸ்மிஸ், தமிழ்நாடு போட்ட ஆளுக்கு டிஸ்மிஸ் பண்றோம், அதை விசாரணைக்கு ஏத்துக்கல. ஏன்னா ஆளுநர் வந்து நடந்துட்டு இருக்காரு, சரியான முறையில் நடந்துக்கிறாரு, அதனால இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிருப்பாங்க. விசாரணைக்கு எடுத்து போய் இதுக்கு வரைக்கும் எந்த ஆளுநரையாவது போய் நீ போய் முதல்வரை பாருன்னு சொல்லிருக்காங்க. இல்ல அவர் குறுக்கிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவு அது சுருக்கமா இருக்கு, என்னோட நீளமா இருக்க பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா இந்த ஃப்ரேஸ், இந்த அடைமொழி இவர் சொல்லி இருக்கக்கூடியது இட்ஸ் a matter of serious concern. சரி, அதுக்கான மொழிபெயர்ப்பை நீங்க பாத்துக்கோங்க. ரைட். இட் இஸ் a matter should be condemned அப்படின்னு ஒரு வார்த்தையும் அவர் சொல்லலை. ரைட், புரியுதுங்களா? அதில் நம்ம தெளிவாக இருக்கும். பொன்ராஜ் சார், உங்கள் பார்வை. அதாவதுங்க, இப்போ ஆளுநர் வந்து அரசியல் சாசன சட்டப்படி செயல்படவில்லை என்பது தான் வழக்கே. இப்போ செயல்பட்டிருந்தால் அந்த வழக்கே தேவையில்லை.
நீங்கள் வந்து ஒரு பில்லை ரிட்டர்ன் பண்ணி திரும்பி அசம்பிளி பாஸ் பண்ண பிறகு நீங்கள் எப்படி பிரசிடெண்ட்டுக்கு போய் அனுப்புவீங்க? எந்த அரசியல் சாசன சட்டப்படி நீங்கள் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க? நீங்கள் முதல்ல அசண்டை வித்ஹோல்டு பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அது பரவாயில்ல. 15 மாதம் 2 வருஷத்துக்கு நீங்கள் பில்லை வச்சுக்கிட்டு இருந்துட்டு திரும்பி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அசம்பிளிக்கு அனுப்பி இந்த பில்லை வந்து வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷனோ இல்லை ரெக்கமெண்டேஷன் வித் ரெக்கமெண்டேஷனோ நீங்கள் அனுப்பின பிறகு அசம்பிளி வந்து எந்த விதமான கமா புள்ளி கூட சேஞ்ச் பண்ணாமல் திரும்பி பாஸ் பண்ணி சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி அனுப்புனா நீங்கள் அசண்டை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் சாசன சட்டப்படி விதிக்க ஆர்டிகல் 200 படி சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆர்டிகல் 200 வயலேட் பண்ணி திரும்பி நீங்கள் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 200. அப்போ இதுதான் பிரச்சனையா, இதுதான் வந்து இங்கே இஷ்யூவே. அப்போ நீங்கள் அரசியல் சாசன சட்டப்படி ஒரு ஆளுநர் நடக்கவில்லை என்பது தான் இங்கே இஷ்யூ. அப்போ இதில் வந்து மேட்டரை பிரிசிபிடேட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசிஷன் சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு கொடுப்பது முன்னால் நீங்கள் 2 பேரும் பேசினா என்னன்னு சொல்லி ஒரு சஜஷனை கொடுத்துருக்கு. அந்த சஜஷன் படி இன்றைக்கி பேசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து முதல்வர் வந்து ஆளுநர் அழைப்பின் பேரில் போயிருக்காரு. இவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த ரெப்ரசன்டேஷன், பிரசிடென்ட்டே கொடுத்த ரெப்ரசன்டேஷனுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் எதுவுமே இல்லை. அப்போ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு அக்கார்டிங் டு ஆர்டிகல் 200 தெளிவாக சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்றதுக்கு மேண்டேட் என்னென்னா, தெளிவாக வந்து ஆர்டிகல் 200 படி கொடுத்த மேண்டேட் படி ப்ரெசன்டேஷன் ஆஃப் த பில்லு கொடுத்தாச்சு அப்படின்னா அதனுடைய இன்டென்ட் ஒன்று அசன்ட் கொடுக்கணும், இல்லை ரிட்டர்ன் டு த பில் டு த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் ரீகன்சிடரேஷன். அப்போ வந்து அந்த நேரத்தில் அதுக்கு எம்பசைஸ் தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா இட் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் கான்ஸ்டிடியூஷனல் இன்டென்ட் அண்ட் மஸ்ட் பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தினுடைய ஒரு உணர்வு இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் கவர்னர் அப்படின்னு அர்த்தம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் சாசன சட்டத்தை மீறி வந்து திரும்பி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி பாஸ் பண்ண பில்லை நீங்கள் எப்படி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனீங்க? இதான கொஸ்டின்னு. இதுக்கு தீர்வு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லணும். அப்போ இதுக்கு அவர்கள் சொல்லலை அப்படின்னா இது வந்து என்ன அர்த்தம்? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 355 படி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அரசியல் சாசன சட்டத்தின்படி செயல்பட முடியவில்லை. எதனால்? 2 விஷயத்தினால. ஒன்று எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இன்னொன்று இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் இல்லைன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்று சட்ட ஒழுங்கு சீர்குலையலாம், இல்லைன்னா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வேறு வழியில் வந்தால் அப்படின்னா இன்றைக்கு தமிழக அரசு அரசியல் சாசன சட்டப்படி செயல்பட முடியாத சூழலை இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை உருவாக்கியது ஆளுநர் என்று முடிவாகுது. அப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் படி இவர் செயல்படுத்த முடியலை. இத்தனைக்கும் பிறகு சுப்ரீம் கோர்ட் போயாச்சு, சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறமும் அவர் வந்து பில்லை வந்து அசம்பிளி பாஸ் பண்ணி 2வது முறை அனுப்பியாச்சு. அதுக்கப்புறமும் அரசியல் சாசன சட்டப்படி கவர்னர் நடக்கலை அப்படின்னா தமிழக அரசை அரசியல் சாசன சட்டப்படி நடக்க முடியாததற்கு காரணமாக இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணுபவராக ஆளுநர் இருக்கிறார் என்ற அர்த்தம். இப்படிப்பட்ட சூழல் வந்துச்சுன்னா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 355 யூனியன் கவர்மெண்ட் ஷுட் ரிமூவ் த கவர்னர். எனிபடி ஹூ கிவ்ஸ் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறவங்கள ரிமூவ் பண்ணணும். வெதர் இட் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும், இல்லை டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லைன்னா இதுக்கு டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை அடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சூழல் இதுவரைக்கும் ஏற்படலை. இப்படிப்பட்ட சூழலை இந்த ஆளுநர் ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமேலும் இந்த ஆளுநர் செயல்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் டு இன்வோக் த ஆர்டிகல் 355 to make the union government to respond and remove the internal disturbance created by governor. இந்த சூழலுக்கு தமிழ்நாடு அரசை தள்ளி இருக்கிறது இந்த சட்ட பிரச்சனை. அப்போ இந்த முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தமிழ்நாடு அரசு அடுத்த கட்டத்தில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இனிமேல் தலையிட்டு அந்த உத்தரவு வந்து இன்னமும் நடக்கலை அப்படின்னா இந்த சட்டப்பிரிவை தமிழக முதல்வர், தமிழக சட்டமன்றம் இன்வோக் பண்ணணும். அப்புறம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இல்லை, அதே நேரத்தில் இப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்குது. அதில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கிறது வந்து ஆளுநர்கிட்ட வந்து நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாக்கள் அப்புறம் கோப்புகள் தொடர்பாக அவர்கிட்ட வந்து உரிய விவரங்களோ அது தொடர்பான அந்த 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 மசோதா தொடர்பான விவரங்கள்லாம் அவர்கிட்ட எடுத்துரைச்சோம்.
அரசியல் சாசன விதிக்கு உட்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும். அப்பதான் மாநில மக்களோட நலனுக்கும் நிர்வாகத்திற்கும் பயனளிக்கும் வகையில் அது இருக்கும், ஆளுநருடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆளுநர்கிட்ட எடுத்துரைச்சாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசோட செய்திக்குறிப்பு. இந்த பக்கம் ஆளுநர் மாளிகையோட செய்திக்குறிப்பை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில அரசுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியான இதாக இருக்குது. இது ரெண்டுக்குமே நிறைய முரண்பாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ யார் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதை நடக்கிறாங்க, செயல்படுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. முதல்வர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அரசியல் சாசன சட்டத்தை உட்பட்டு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது அது உண்மையான இன்டென்ட். ஆனால் கவர்னர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் ஐவாஸ். இப்போ ஆளுநர் அரசியல் சாசனப்படி செயல்பட்டு இருந்தால் அசம்பிளி திரும்ப அனுப்பின மசோதாவை எப்படி இவர் பிரசிடென்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டுக்கு அனுப்பினார்? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக்கை கிரியேட் பண்ணியிருக்காருல்ல இவர். சுப்ரீம் கோர்ட் வந்து இன்றைக்கி ஒன்று ஆளுநரை சென்சூர் பண்ணணும், இல்லை வந்து ஆளுநரை கண்டனம் பண்ணணும், இல்லை வந்து இதுக்கான ஒரு முடிவை சொல்லணும். அப்போ எத்தனை வட்டம் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுவாங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா கான்ஸ்டிடியூஷனல் இன்டென்ட் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், எத்தனை வட்டம் தான் சொல்கிறது? அப்போ இதையெல்லாம் தாண்டி அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காமல் ஒரு ஆளுநர் செயல்படுகிறார் என்பதான இன்றைக்கி கொஸ்டினே. அப்போ இந்த கொஸ்டினை வந்து திரும்ப திரும்ப நாங்கள் செயல்படுறோம்னா இப்போ இருக்கக்கூடிய பில்லை வந்து இவர் வந்து ஒன்று அசென்ட் கொடுக்கணும், இல்லை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பணும், இல்லை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இதை எதை செய்ய போகிறாருன்றதை பார்க்கணும். இவர் வித்ஹோல்டு பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவர் வந்து ஆக்டை வந்து பாஸ் பண்ண முடியாமல் வச்சுருந்தாலும் சரி, திரும்ப அனுப்பட்டுமே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு திரும்ப அனுப்பட்டும். ஹவு கேன் ஹி வித்ஹோல்டு? ஒரு 15 மாதங்கள் 2 வருடங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாலிசி டிசிஷனை, ஒரு தமிழ்நாடு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய பாலிசி டிசிஷனை இவர் எப்படி வித்ஹோல்டு பண்ண முடியும்? இவர் எப்படி வந்து ஹோல்டு பண்ண முடியும்? இதுதானே அரசியல் சாசன சட்டத்திற்கு அகைன்ஸ்டாக செயல்படுகிறார் என்பது குற்றச்சாட்டு. அதான கேஸு. அப்போ அந்த கேஸுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னமும் வந்து ஒரு சரியான தீர்ப்பு எத்தனை பஞ்சாப் கவர்னருக்கு கொடுத்தாச்சு, டெல்லி கவர்னருக்கு கொடுத்தாச்சு. தெர் இஸ் நோ அப்சல்யூட்டிசம் அண்ட் தெர் இஸ் நோ அனார்கிசம் இன் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த ஸ்டேட் பை த கவர்னர்ஸ்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கேன். அந்த டெல்லி கவர்னருடைய லெப்டினன்ட் கவர்னர் இந்த தமிழ்நாடு கவர்னரோட அதிக பவர் உள்ள கவர்னர் ஆச்சே, அவருக்கே இந்த குட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு கவர்னருக்கு டெல்லி கவர்னரோட பவர்லெஸ் தானே இவர். அப்போ இவருக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக்கை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். இல்லைன்னா தமிழ்நாடு அரசு ஆர்டிகல் 355 இன்வோக் பண்ணணும். இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான முடிவு வரணும்னா ஆர்டிகல் 355 இன்வோக் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும். வேறு வழி கிடையாது. பொன்ராஜ் சார் சொல்கிறது தான் இதற்கான தீர்வாக இருக்குமா? ஏன்னா இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு இந்த சந்திப்பு, ஆளுநர் முதல்வர் சந்திப்பு அப்படிங்கிறது அதுவும் நடந்துருச்சு. இவங்களும் அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய மசோதாவுக்கு வந்து விரைந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு கோரிக்கையை வச்சுட்டாங்க. ஒருவேளை கவர்னர் இனியும் தாமதப்படுத்தினா வாட் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தான் இதுவரை நடந்து கொண்டது சரி என்று சாதித்து இப்படித்தான் தொடர்ந்து நான் நடந்து கொள்வேன் என்பதை மறைமுகமாக சொல்கிறார். அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய கண்டனங்கள், மாநில அரசினுடைய எடுத்துரைப்பு எதுவுமே அவர்கிட்ட எடுபடலைன்னு அர்த்தம். அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு மீண்டும் தமிழக அரசு செல்ல வேண்டியிருக்கும், அல்லது அரசியல் வழியில் இந்த ஆளுநரோடு போராட வேண்டியிருக்கும். இதை செய்வார்கள் நம்ம நம்புவோம். அரசியல் வழினா என்ன? அதையும் கொஞ்சம் விளக்குங்களேன். அரசியல் வகையில்னா கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனையோ அமைப்புகள் நாங்கள்லாம் ஆளுநர் ரவியே பதவி விலகு என்று போராடி கொண்டிருக்கிறோம். அநேகமாக பாஜக, அதிமுக தவிர எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கைகளுக்காக போராடியாச்சு. உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக அரசமைப்பு சட்டத்திற்கு பிழை செய்கிறீர்கள் என்று இந்த ஆளுநரை பற்றி சொல்லியாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும்? உங்களுக்கு விருப்பம் இல்லை, கையெழுத்து போட விரும்பலைன்னா சைன் ஆர் ரிசைன் என்று நான் தான் எழுதினேன். ஒன்று கையெழுத்து போடு, இல்லை வீட்டுக்கு போ, ராஜினாமா பண்ணிட்டு போன்னு இவ்வளவு சொல்லியாச்சு. ஒன்று அவர் பதவி விலகணும், அல்லது அவரை பதவி விட்டு நீக்கணும். இந்த இடத்துல ஒன்றை புரிந்து கொள்ளணும். இந்த சிக்கல் ஒரு ஆர்.என். ரவிக்கும் ஒரு மு.க. ஸ்டாலினுக்குமான சிக்கல் அல்ல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கும் தில்லியினால் அமர்த்தப்பட்ட ஆளுநருக்குமான பிரச்சனை. தமிழக மக்கள் சார்பில் முதல்வர் நிற்கிறார், தில்லி ஆட்சியின் பிரதிநிதியாக அவர் நிற்கிறார். இதை கருத்தில் கொண்டு பார்த்தால் ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிற விதம் தவறு என்பதை உச்சநீதிமன்றம் பல நூறு வழிகளில் சுட்டி காட்டிடுச்சு.
இங்கே மற்றவங்க சொன்ன மாதிரி வேறு வழக்குகளில் சொன்னது இதுக்கு பொருந்தும். வாட் த சுப்ரீம் கோர்ட் சேஸ் இஸ் லா. அவங்க என்ன போடுறாங்களோ, என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதுதான் சட்டம். ஆளுநர் தனியாக ஒரு சட்டத்தை வைத்து கொண்டிருக்க முடியாது. எதுவுமே இவருக்கு உரைக்காது, மழை பெய்வது போல பேசாமல் இருப்பார் என்பதை கடந்த காலத்தில் மெய்ப்பித்திருக்கிறார். அதான் நான் மீண்டும் சொல்கிறேன், அறிவு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு 7 பேருக்கும் பொருந்தும். அதற்கு பிறகு இவர் செயல்படாமல் சண்டித்தனம் செய்தார். அந்த நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் சொன்னது, நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், இப்பயும் நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் 142வது பிரிவின்படி தனி அதிகாரத்தை பயன்படுத்தினார்களா இல்லையா? ஆளுநர் இப்படிதான் நடந்து கொள்கிறார் என்பது தெரிஞ்சு போச்சு. மிச்சத்திலையும் இப்ப அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நான் இது போல தான் இனிமேல் நடந்துக்குவேன். அப்ப பழையபடி அவர் செயல்பட போகிறார். அவருக்கு ஆசி கொடுக்க வேண்டியவர்கள் ஆசி கொடுத்திருப்பார்கள் என்றால் மாநில அரசுக்கும் மாநில அரசை தேர்ந்தெடுத்திருக்கிற தமிழக மக்களுக்கும் வேறு வழி இல்லை. ஒன்று உச்சநீதிமன்றத்தில் போய் மாநில அரசு வாதிடட்டும். ஆனால் ஒவ்வொன்றுக்குமே உச்சநீதிமன்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. மாநில மக்கள் போராடணும். அவர்களுடைய கூட்டு விருப்பம் நீட்டு ஒழியணுங்கிறது. அந்த கூட்டு கலெக்டிவ் வில்லுக்கு எதிராக ஒரு நியமிக்கப்பட்ட ஆளுநர் செயல்படுறார். எப்படி இதை பொறுத்து கொண்டிருப்பது? அதுவும் இவங்க சொல்கிறாங்க சட்டத்தில் அவருக்கு வரம்பே இல்லைன்னு. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா என்னங்க அர்த்தம்? ஆளுநர் இங்கிலீஷ் படிச்சிருக்காரா? ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா ஆஸ் லேட் ஆஸ் பாசிபிள்னு அர்த்தமா? இதான அர்த்தம்? எப்போ வேணாலும் கொடுக்கலாம்னா ஆஸ் லேட் ஆஸ் பாசிபிள்னு அர்த்தம். ரீசனபிள் பீரியட், ஜஸ்ட், எதுக்குமே அர்த்தம் தெரியலன்னு அர்த்தம். என்ன அநியாயமாக இருக்குது? அதனால் வேண்டி பார்ப்போம். இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க, பதில் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடைமுறையில் என்ன நடக்கிறது? ஒருவேளை ஆளுநர் வந்து இன்னொரு தடவை உச்சநீதிமன்றத்திற்கு இது போனால் தனக்கு மீண்டும் கண்டனம் வரும் என்று பின்வாங்கி அவர் முறைப்படி இனிமேலாவது ஒழுங்காக செயல்பட்டால் மகிழ்ச்சி நமக்கு. ஆனால் அதோடு முடிஞ்சு போகிற பிரச்சனை அல்ல. இந்த பதவி இருக்கிற வரைக்கும் இந்த தொல்லை இருந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த பதவியை ஒழிச்சு கட்டியாகணும், அதுதான் முக்கியம். புரட்சி கவிதாசன் உங்ககிட்ட தான் குறுக்கிட்டார். அதாவது ஆளுநர் சண்டித்தனம் பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப கடுமையான வார்த்தை. அந்த வார்த்தை இல்ல சார், சாதாரணமா கிராமங்கள்ல சொல்லக்கூடிய வார்த்தை தான் சார். சண்டித்தனங்கிறது ஒன்றும் தவறான வார்த்தையா தெரியலையே சார். இல்ல அவர் செய்யறதுக்கு எனக்கு வேற வார்த்தை இல்லைங்க. ஆளுநரை மேதகு ஆளுநர் அப்படின்னு தான் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேங்க. நான் சொல்ல மாட்டேன் ஆளுநர் ஹிஸ் எக்ஸலன்சி மேதகுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் முதலமைச்சர் கூட சொல்லி மாண்புமிகு கான்செப்ட்ல பேசுறீங்க, அது உங்க விருப்பம். அதுதான் பிரிவினைவாதிகளுடைய குரலா வந்து முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படிங்கறத நாங்க சொல்றோம். சார் நிறுத்துங்க சார். பிரிவினைவாதிகளின் குரலா, தேசவிரோதிகளுடைய குரலா, வாயில வந்தத பேசிட்டு இருக்காங்க. பிரிவினைவாதிகளின் குரல் இல்ல, உரிமைக்கான குரல். தமிழ்நாட்டு முதல்வருடைய குரல் வந்து உரிமைக்கான குரல். உரிமைகளை நசுக்குவது வந்து பாஜக. இன்னும் 4 மாசம் தான் உங்களுடைய இந்த ஆணவ பேச்சு எல்லாம். இன்னும் 4 மாசம் தான் இந்த ஆணவ பேச்செல்லாம் பேசிக்கோங்க. எவ்வளவு பேச முடியுமோ இன்னும் 4 மாசம் பேசிக்கோங்க. இதுக்கு என்னங்க தமிழ்ல? இது நீதிமன்றம் ஒரு கோப்பை போட்டு காலவரம்பின்றி ஏறி உட்கார்ந்து இருக்க கூடாது, முடியாது. ஹைகோர்ட் சொன்னிச்சு, சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு. cannot sit indefinitely on your file னா என்ன அர்த்தம்? சண்டித்தனமா இல்லையா சொல்லுங்க. இல்ல இது பேர் சண்டித்தனமா எந்த வார்த்தை இல்லங்க. நீதிமன்றம் சொன்னது தமிழ்ல மொழிபெயர்ப்பு இல்ல. டிலே சார், டிலே இன்வால்வ்ஸ் இன்ஆர்டினரி. சப்போஸ் அதுக்கு பேர் சண்டித்தனம்னு ஆக்ஸ்போர்ட்ல இருக்கா, கேம்பிரிட்ஜ்ல இருக்கா? சொல்லுங்க. நான் இங்கிலீஷ் கத்துக்கிறேன் அல்லது நான் சட்டம் கத்துக்கிறேன். இல்ல அது யார் சொல்றாங்க சொல்லுங்க. நான் சொல்றேங்க, ஆளுநர் சண்டித்தனம் செய்கிறார். மீண்டும் சொல்றேன், ஆர்.என். ரவி சண்டித்தனம் செய்கிறார். அப்ப நாங்க சொல்றேங்க முதலமைச்சர் சண்டித்தனம் பண்ணுகிறார். முதலமைச்சர் ஆளுநரை மிரட்டுகிறார். உண்மையா இருந்தா யாரெல்லாம் பேசுவாங்க? உண்மை இல்லையே. இதே மாதிரி பாஜகக்காரங்க இப்படியே முட்டாள்தனமாக பேசிக்கொண்டே இருங்க. இப்படி பேசிட்டே இருங்க. இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டுக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வரை இப்படி பேசிட்டே இருங்க. பேசினா உங்களுக்கு நல்லது. பேசிட்டே இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்களுக்கு கொடுத்த உறுதிப்படி நீட்டை ஒழிக்கணும்னு அவர் சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தார். அரசியலமைப்பு சட்டத்தால் நியமிக்கப்பட்ட மேதகு ஆளுநர் அவர் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படாதுன்னு நீங்க மிரட்டுறீங்க. அவர் என்ன செய்யலன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அரசியலமைப்பு சட்டப்படி நியமிக்கப்பட்ட ஆளுநர் அரசமைப்பு சட்டப்படி செயல்படவில்லை. ஏங்க இதுக்கு என்ன அர்த்தம்? உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க.
எங்க 161வது நண்பர் கலிதாசன் ஒண்ணு கேளுங்க. 161வது உறுப்பின்படி தனக்கு தரப்பட்ட விண்ணப்பத்தை 72வது உறுப்பைப்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது. இட் இஸ் an error in constitution. இதை சொன்னது உச்சநீதிமன்றம். உண்டா இல்லையா? அப்ப கான்ஸ்டிடியூஷன்ல தப்பு செய்யறார் ஆளுநர். கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய கான்ஸ்டிடியூஷனை மீறி நடக்கிறார். இது உச்சநீதிமன்றம் சொல்லுது. முதலமைச்சர் படி அப்படி ஒண்ணு சொல்லல. சொன்னா நாங்களும் சொல்றோம். முதலமைச்சர் சட்டப்படி நடந்துக்கல என்று உச்சநீதிமன்றம் சொன்னா நீங்க சொல்லுங்க. சண்டித்தனம்னு சொல்லுங்க. யாரும் வேணாங்களே. நாங்க கோர்ட்டுக்கு போலையே. கோர்ட்டுக்கு போனது நீங்க சார். நாங்க நீதிமன்றத்தின் கதவுகளை கோர்ட்டுக்கு போற அளவுக்கு ஒரு ஆளுநர் நடந்துட்டாங்க. நீங்க தாட்டுனீங்க. கோர்ட்டுக்கு போய் இதுவரைக்கும் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுது. You have to prove. burden of proof shift to government side. இது ஸ்டேட் கவர்மெண்ட் சைடு போகுதுங்க. இதுல நிரூபிக்க கூடிய சுமை ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. யார் நீதி வேணுமோ அவரே தான் அநீதியாக நடத்த. சரி, இதை நான் கேட்கறேன். வர சரவணன்ட்ட கேட்டுருவோம். நீங்க தான் கோர்ட்டுக்கு போனீங்க, உங்களுக்கு நீதி வேணும்னா நீங்க தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாரு. எல்லாத்தையும் நிரூபிப்பாங்க. மேதகு ஆளுநர்னு தான் கூப்பிடணும் அப்படின்றாரு. அந்த பதவிக்கான மரியாதையை பதவிக்காகவே கொடுத்துட முடியாது. அவர்களுடைய செயல்களும் நடவடிக்கைகளும் தான் அவர்கள் மரியாதையை ஏற்க தகுதியானவர்களா இல்லையா என்பதை இது பண்ண முடியாது. அப்படிதான் அவர்களை இது பண்ண முடியுமே தவிர ஒருத்தர் ஆளுநராக இருந்துட்டு என்ன வேணா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவரை மேதகுன்னு கூப்பிட்டு மரியாதை மனசுல இருந்து வருவதில்லை. அதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம், பாஜகவுடைய கொள்கை. அதுதான் நாங்க தலையில இருந்து பிறந்தவங்க, நீங்களாம் இங்க இருந்து பிறந்தவங்க, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி இதுதான் இந்த சித்தாந்தத்தை தான் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்றேன். இது ஒரு சித்தாந்த ரீதியான மோதல்னு சொல்றேன். அந்த சனாதன சித்தாந்தத்தின் அடையாளமாக கவர்னர் இருக்கிறார். இங்க எல்லாருக்கும் எல்லாமும் அந்த சமத்துவ சித்தாந்தத்தின் அடையாளமாக தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்கிறார். இந்த இரண்டு சித்தாந்தங்களுக்கு எதிரான போர். அதுல தான் பாவம் கவர்னர் உச்சநீதிமன்றத்தில் மாட்டிக்கிட்டு முழித்து கொண்டிருக்கிறார். இப்போ திருப்பியும் சொல்றேன், உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு சரியான வழக்கு அல்ல. ஆளுநர் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்னா உச்சநீதிமன்றம் ஆளுநரை நீங்க ஏன் போய் முதல்வரை பார்க்கலன்னு கேட்டிருக்குமா? போய் பாருங்கன்னு சொல்லியிருக்குமா? திருப்பியும் சொல்றேன், முதல்வரை பார்த்து நீங்க போய் ஆளுநரை பாருங்க, சமரசமா போங்கன்னு சொல்லல. ஆளுநருடைய வழக்கறிஞருக்குத்தான் அப்படிப்பட்ட அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அப்படியெல்லாம் ஈகோ பார்க்கிறவர் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். இதற்கு முன்னால இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர் பொழுது. இந்த பிரச்சனை சுமூகமாக முடிவதற்காக ஜனவரியில் அந்த குடியரசு தின விழாவிற்காக ஆளுநர் அழைப்பு விடுக்கிறார். போயிட்டு வந்தார் முதல்வர். அந்த மோதல் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய முதல்வர் தமிழ்நாட்டு மக்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார். ஆனா ஆளுநர், நம்ம கேள்வி எல்லாம், இந்த ஆளுநருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. எங்கேயோ தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஆளை இங்க கொண்டு திணித்து விட்டு தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாமல் அரைகுறை வரலாற்றை தெரிந்து கொண்டு ஏதோ ஒரு பெரிய அதி மேதாவி போல பிதற்றி கொண்டிருக்கிறார். எல்லா மீட்டிங்லயும் போய் திராவிடம்னு இவரு கொண்டு வந்தாரு, அது அவரு செய்தாரு, இது இவரு செய்தாரு. அவர் பெரிய வரலாற்று பேராசிரியர். இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட சேர்த்து சொல்லுங்க. அதாவது இனியும் ஆளுநர் தாமதப்படுத்தினா அடுத்து நெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? ஐயா, உச்சநீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே பார்த்துட்டு இருக்காரு. ஆளுநர் என்ன செய்ய போகிறார், என்ன செய்வார்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், இது ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸிட் ரூட். they wanted to give him a graceful exit. ஆளுநர் அதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய சித்தாந்தம் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய எஜமானர்கள் டெல்லி எஜமானர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு தான் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னார்னா உச்சநீதிமன்றத்தின் கோபத்தை அவர் சம்பாதிக்க நேரிடும். அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டு மக்கள் அவரை மன்னிக்கவே மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்த இந்த ஆளுநரை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ரைட். நித்யானந்தன், உங்களோட பார்வை இதில் அந்த சட்ட நுணுக்கம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டியே திரும்ப அடுத்தடுத்த பிரச்சனைகளை வளர்க்க நினைக்கிறாரா ஆளுநர் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆளுநர் வளர்க்க நினைக்கின்றாரா, ஆளுங்கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வளர்க்கின்றார்களா என்பது 1-2 எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்கிறேன். நீட்டை பற்றி ஆளுநர் மீது புழுதி வாரி இறைத்தார்கள். அவர்தான் அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார் என்று சொல்லி
ஆளுநர் குடியரசுத் தலைவரிடத்தில் அனுப்பி வைத்து விட்டார். அது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் போனால் குடியரசுத் தலைவர்கிட்ட அதுக்கான தீர்வு காண வேண்டும் அல்லவா? அதிகாரம் இருந்தால் உச்சநீதிமன்றம் சொல்லியதுதான், அவர்கள் வழிகாட்டுதல் படி தான் அரசாங்கம் செயல்பட முடியும், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட முடியும். இதை ஒரு அரசியலாக்கி வாக்கு வங்கிகளுக்காக பயன்படுத்தி தியாகு ஐயா அவர்கள் சொன்னது போல் ஒரு சண்டித்தனம், அரசியல் தனம் பண்ணியிருக்கக்கூடியது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய தலைவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆன்லைன் ரம்மி எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க? 48 பேர் செத்து போயிட்டான், 36 பேர் செத்து போயிட்டான். ஆன்லைன் ரம்மிக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டீங்க, 2வது முறை போட்டீங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டார். நிறுத்தியாச்சா? ஆன்லைன் ரம்மி இருக்குதா இல்லையா? இப்போ ஏன் தற்கொலையை காணோம்? இப்போ ஏன் கூக்குரலை காணோம்? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அரசு? ஆன்லைன் ரம்மி இருக்குதா இல்லையா? ஏன் கவர்னர் மேல தடுப்பு சட்டம் இருக்கிறது, ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடுப்பு சட்டம் இருக்கிறது. அந்த மசோதாக்கு எதுக்கு வந்து விரைவு மசோதாக்கு எதுக்கு அவசர மசோதாக்கு எதுக்கு கையெழுத்து போட்டார்? இதுக்கு மட்டும் ஏன் கையெழுத்து போடாம விட்டாரு? ஆளுநர் மிக தெளிவாக இது நீதிமன்றத்திலே நிற்காது. சில மாற்றங்கள். ஆளுநர் என்ன உச்ச நீதிமன்ற நீதிபதியா? பிரெடிக்ட் பண்றதுக்கு அவர் யாருன்னு கேக்குறேன். அவருடைய வேலை கையெழுத்து போடுறது அவருடைய வேலை. அவருடைய அறிவுரை தேவையே இல்லை. When I don't sign the bill is dead என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சட்ட அறிவு இருக்கக்கூடிய ஆளுநருடைய அறிவுரை எங்களுக்கு தேவையே இல்லை. சரி, பேசப்படாம பேசுறது தேவையில்லைன்னா விடுங்க. ஏன் எனக்கு ஏன் குறுக்க பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், ஆளுநர் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னுடைய குழுக்கள் சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்களை அழைத்து பேசி ஒரு வழிகாட்டுதலை தருகிறார். அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். முடியாது என்று பிடிவாதம் பண்ணி அதையே தான் திருப்பி சாதிச்சிங்க. சரி, கையெழுத்து போட்டு விட்டுட்டார். இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு தான் நான் கேட்குறேன். அப்போ ஆளுநர் சரியாக தானே சொல்லியிருக்கார். ஆளுநர் கையெழுத்து போடாது சரியான ஒரு செய்கை தானே. ஏன் இன்றைக்கு இந்த பின்னடைவு? நீங்கள் சொன்னால் உடனே கையெழுத்து போட வேண்டும் என்ற பிடிவாதம் ஏன்? ஏன் நீங்கள் அவருடைய அறிவுரையோ அவருடைய சட்ட வல்லுநர்கள் கொடுக்கின்ற வழிகாட்டுதலே பின்பற்ற தவறினீர்கள்? கேட்கக்கூடாதா? நாங்க ஆளுநரை வந்து அந்த ஆன்லைன் ரம்மி கம்பெனிகள் சந்தித்தார்கள்னு சொல்லி வெதுவா வந்துச்சு. சந்திச்சாரா இல்லையா? அதுக்கு விளக்க சொல்லுவாரா இவரு? எதுக்காக சந்திச்சாரா? அவங்க எதுக்காக சந்திச்சாங்க? சந்தித்ததா இல்லையான்னு சொல்லி ஆளுநர் விளக்கம் கொடுத்தாரா? அப்படி சந்தித்தார் என்றால் ஆளுநர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு தொடுக்க வேண்டும். சொல்லுங்க, நீங்க தானே அவருக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் வந்து அந்த சந்திச்சாரா இல்லையான்னு கேக்குறாரு. கம்பெனிக்காரர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டாரா இல்லையா? அதனாலதான் தடுத்தாரு அப்படின்னு சொல்லி மக்களிடையே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கு. தீர்த்து வச்சாரா இல்லையா அந்த சந்தேகத்தை? இல்ல, நான் என்ன கேக்குறேன், இன்றைக்கு நடைமுறை நிலைமை என்ன கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆன்லைன் ரம்மி இருக்குதா இல்லையா? கிடையாது. ஆன்லைன் ஆட்டங்களுடைய தடை சட்டம் அமுலிலே இருக்கிறது. அதுல சில விளையாட்டுகளை வந்து பர்மிட் பண்ணிருக்கு உயர்நீதிமன்றம். உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் இதோட இதை திருப்ப பத்தி. ரைட், பொன்ராஜ் முடிச்சிரேன். ரெண்டு விஷயங்களை சொல்றேன், ஒரு விஷயம் கூட சொல்ல விடல. சரி சொல்லுங்க. சரி, சண்டித்தனம் பத்தி எல்லாம் பேசினாங்க. அப்படிதான் பேசுவோம் அப்படின்னாங்க. கவர்னர் அதான் பண்ணிட்டு இருக்காருன்னு ஊசிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், கவர்னர் சண்டித்தனம் பண்ணுறாரா? நான் உங்களுக்கு 2-3 எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு வேணாம்னு சொல்கிறேன். இவ்வளவு தெளிவான ஒரு முதலமைச்சர், இவ்வளவு தெளிவான ஒரு ஆட்சி, மக்கள் ஆதரவு பெற்ற ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சரவணன் பேசினாரே, இது ஒரு தீய சக்தி, இதை வரவிடக்கூடாது என்று எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பேசிய பொழுது இந்த மக்கள் ஆதரவு அவருக்கு கிடைத்ததா? அவர்கள் இல்லாத நேரத்தில் அந்த வெற்றிடத்தை வந்து நீங்கள் நிரப்பியிருக்கின்றீர்கள், அவ்வளவுதானே. இது என்ன பெருசா மக்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சிக்கே வரலையா திமுக? அப்புறம் என்ன தீய சக்தின்னு சொன்னாங்க போயிடுச்சுன்றீங்க? என்ன பேச்சு இதெல்லாம்? என்ன வாதம்? அதாவது திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிக்க வேண்டும் சொன்னவங்களா என்ன ஆனார்கள் என்பது வரலாறு. அதுதான் சொல்றேன். தயவு செஞ்சு திமுகவை அழிப்பேன்னு இந்த தீய சக்தி நல்ல சக்தி டயலாக்லா வரலாறு தெரியாதவர்கள் கிட்ட போய் சொல்லுங்க. இங்க வந்து மக்கள் கிட்ட, தமிழ்நாட்டு மக்களிடம் தேவையில்லாத இந்த போல வார்த்தைகளை விட வேண்டாம். ஆளுங்கட்சி சாபமிட்டு அவர்களை கொன்று விட்டார்கள், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் வர முடிஞ்சது இல்லையா? ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு என்று சட்டத்தை சற்று இருக்க பிடித்தார். அவர்கள் இப்படி எல்லாம் ஜெயலலிதா கொண்டு வந்த காரணத்தினால அவர் வீழ்த்தப்பட்டார், ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அடுத்த முறை அதை பண்ணல அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சாகிற வரைக்கும் வர முடிஞ்சுதான் திமுக? இல்ல எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் வர முடிஞ்சா திமுக? இல்ல.
அப்போ யாரும் இல்லாத நேரத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு மக்கள் எங்களை ஆதிச்சிட்டாங்க அப்படின்னா என்னங்க? மூக்கு இல்லாதவன் ராஜ்யத்தில் அரைமூக்க ராஜா, மூக்குள்ளவன் வருவான், பார்க்கலாம். இல்லை என்ன என்னன்னா பாவம் அவர் ஆளுநரை நீங்க வந்து டிபெண்ட் பண்ண சொன்னா பாவம் நான் defend பண்ணல, ஆளுநர் நான் நியாயம் அப்படி பேசுறேன். வலுவான வாதங்களை வைத்த உடனே அவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒண்ணு நான் தெளிவா இருக்கிறேன். அதான் இந்த 355 சனாதனவாதிகளுக்கு இதுதான் பிரச்சனை. அழகா சொன்னாரு. ரீசனை பத்தி பேச இருங்க. மாட்டாங்க. ரீசன் என்ன? அதிமுக தோத்து போயிடுச்சு, இல்ல. ஜெயலலிதா சாபம் விட்ட பிறகு திமுக ஜெயிச்சுதா இல்லையான்னு கேட்டோம். ஆமாங்க ஜெயிச்சுதுங்கன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? இல்லங்க அவங்க சாபம் விட்டாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்றாரு. என்ன இதெல்லாம் வந்து அறிவியல் உலகத்துல பேசுற பேச்சா? இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களை வந்து விவாதத்துக்கு அழைச்சு அவருக்கு வந்து அரசியல் விமர்சகர் ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்கீங்க. வேற ஏதாவது பட்டம் கொடுத்தீங்கன்னா அதாவது வந்து பிரிடிக்ட் பண்றவரு, இவர் வந்து ஒரு ஜோசியரு, இவர் வந்து ஒரு இதுன்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்திருந்தீங்கன்னா சரியா இருந்திருக்கிறோம். அரசியல் விமர்சகருக்கு வந்து சாபம் கொடுத்துட்டாங்க, சாபம் முடியல அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் லாயர் கிடையாது, லையர். சரி, தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் சார். எங்களுடைய கழகத்திற்காக நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா, பின்ன நீங்க சரி, நேரம் குறைவா இருக்கு, தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். சரி, சரவணன் ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், ரெண்டு பேருமே தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம். ஜெயலலிதா சாபம் விட்டார் நான் சொல்லவே இல்லை, அதுதான் அவருடைய கவனம். சரி, ஓகே ஓகே நான் வந்து ஓகே. திமுக சாபம் என்ன ஆச்சுன்னு கேட்டார். அவங்களுக்கு செத்து போட்டாங்க அவங்க சாபத்தினால. சரி சரி எவ்வளவு வலிமையா இருக்கு திமுகவுடைய சாபம், இவ்வளவு வலிமையா இருக்குன்னா அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு வலிமையான கட்சி, எவ்வளவு சக்தி திமுக இருக்கு. சரி, ஓகே ஓகே. பொன்ராஜ் இந்த மோதல் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு தியாக சார்ட்ட கேட்டா வந்தா மகிழ்ச்சி அப்படின்னாரு. வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இங்கே இவ்வளவு மோதல் இருக்கு. அதாவதுங்க, ஒரு ஹானரபிள் கவர்னர் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அவங்க வந்து அரசியல் சாசன சட்டப்படி நடக்கக்கூடிய அரசியல் சாசனத்தை மதித்து அந்த தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை மதித்து செயல்படக்கூடியவர்களை ஹானரபிள் கவர்னர்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு அரசியல் செய்யக்கூடிய கவர்னர்கள் தான் இப்பொழுது, அதுவும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் அரசியல் செய்யக்கூடிய கவர்னர்கள், ஆளுங்கட்சியை ஆளக்கூடிய மாநிலங்களில் ஹானரபிள் கவர்னராக இருக்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இவர்கள் அரசியலுக்காக இவர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான். அதனால்தான் இவங்க வந்து திருப்பி அதே அரசியலுக்கான விமர்சனத்துக்கு உள்ளாகிறார்கள். அப்போ இவர்கள் அரசியல் செய்ய வந்தவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து எப்படி நியாயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? அப்போ இந்த அரசியல் செய்யக்கூடியவர்கள் எப்படி வந்து ஒரு நியாயம் கிடைக்கும்? சார் நித்யானந்தா சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார். முடிச்சிட்டோம் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் பேசும்போது நான் பேசலாம், கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஓகே, அதாவது இவர் யார் கேட்பதற்கு, இவர் யார் பேசுவது, இவர் யார்? கண்ணப்பன் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான்னு கேட்குறாரு அவர். அப்போ கண்ணப்பன் பேசக்கூடாது அப்படின்னா இவர் பேசலாமா? இவர் நித்யானந்தன் பேசலாமா? அப்போ கண்ணப்பன் பேசக்கூடாது அப்படின்னு அப்போ இவருடைய எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்னா, யாருமே உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண குடிமகனுக்கு கேள்வி கேட்பதற்கு தகுதி இருக்குது. ஓட்டு போடக்கூடிய தகுதி பெற்ற ஒரு குடிமகனுக்கு அரசியல்வாதிகளை கேள்வி கேட்பதற்கு தகுதி இருக்குது அப்படின்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மத்திய அரசால் நியமிக்கப்பட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட லீவ் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆளுநருக்கு ஒரு ஏஜெண்டை கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி வேணும்? ஒரு சாதாரண குடிமகன் என்ற தகுதி போதாதா? அப்போ நீங்கள் எது எடுத்தாலும் நீ யார் கேட்குறதுக்கு? நீ என்ன பெரிய இவரா? இதெல்லாம் வந்து ஒரு மேட்டிமைத்தனத்தினுடைய உச்சம். அந்த உச்சத்தை வந்து ஆளுநரே செயல்படுத்தப்படும் பொழுது இவர்களிடம் எப்படி எதிர்பார்ப்பீங்க நீங்கள்? அப்போ எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு அரசியல் சாசனப்படி செயல்பட்டால், ஆளுநர்கள் செயல்பட்டால் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்படும், ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் உருவாகும், ஒரு குவாசி ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய அரசியல் சாசனம் காக்கப்படும். ஆனால் அரசியல் பண்ணுவதற்கே இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களுக்கு போட்டியாக இந்த ஆளுநர்கள் இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இங்கு வந்து இரட்டை தலைமை உருவாக்கி அங்கே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக்கை உருவாக்கக்கூடிய, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த ஆளுநர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை அரசியல் சாசன சட்டப்படி தான் டீல் பண்ணணும். அப்போ அந்த சூழல் உருவாக்கப்பட்டு இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இனிமேல் தடுக்கப்பட வேண்டும். இந்த கவர்னர்கள் வந்து தன் சுயேட்சை அதிகாரத்தை, இவர்களுக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அரசியல் சாசன சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இயங்க விடாமல் செய்யக்கூடிய இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஆளுநர்களை சரியான ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு வழிமுறையை சுப்ரீம் கோர்ட் லெவலில் போய் வாதாடினா தான் இது ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லைன்னா தீர்வு கிடைக்காது.
வேற நன்றி சார், நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.